வணக்கம்ப்பா. கடனில்லா ஏழ்மை உயர்ந்த செல்வம் அப்படிம்பாங்க. இப்போ கடன் இல்லாமல் வாழ்கிறதப்ப பெரிய வாழ்வு, அதான் உண்மையான செல்வம். அதை விட்டு போட்டு கார் வாங்கினேன், வீடு வாங்கினேன், என்ன வாங்கினாலும், பைக் வாங்கினாலும், எது எடுத்தாலும், ஒரு மளிகை ஜாமான் வாங்கினா கூட கடனை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த மாதம் சம்பளம் வந்தவொடனே பூராங்காட்டி போட்டு மாதம் பூரா கஷ்டத்தில் உட்காந்துருப்பாங்க. உள்ளதில் நல்லது செய்ய பழகணும். அதே நான் சொன்ன பழமொழிக்கு அர்த்தம். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பெரியவங்க அந்த காலத்தில், கடன்பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். கடன்பட்டவன் நெஞ்சம் பகீர் பகீர் பகீர்ன்ட்டே இருக்கும். நம்ம உள்ளதை வச்சு உள்ளதை சந்தோஷமாக வாழ்ந்தாலே அதே பணக்காரங்களுக்கு சம்மந்தம், அதான் உயர்ந்த செல்வம். அதனால் கடைங்கப்பு வாங்காமல் சிக்கனமாக நல்லா உழைச்சி உள்ளதை வச்சு நம்ம சாப்பிடுவோம். அதை விட்டுப்பட்டு அதுக்கு இதுக்கு ஆசைப்பட்டு கடன்படாதீங்க.